மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் மற்றவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முஸ்லிம்கள் இந்த வாழுகிற உலகத்தை புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய நலனை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை, நாட்டு நலனிலே அவங்களுக்கு அக்கறை இல்லை, சொந்த நலனை கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அதிகமான குழந்தைகளை பெற்றால் எவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படும். இதை முஸ்லீம்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் தான் இது காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாத பழங்காலத்து சட்டத்தை ஏன் வைத்து கொண்டிருக்க வேண்டும்? இன்றைய நவீன காலத்தில் குடும்பத்தை கட்டுப்படுத்தி செல்வத்தோடவும் செழிப்போடவும் மக்கள் வாழ்வதற்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் உலக நாடுகள்லாம் சேர்ந்து தீட்டி கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு இந்த இஸ்லாம் தான் குறுக்க நிற்கிறது, இஸ்லாம் தான் அதுக்கு தடையாக நிற்கிறது. அப்போ இதை மாற்றணும் என்ற ஒரு விஷயத்தையும் ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயமாக நம்ம நிலைப்பாட்டை மாற்றிக்கிறணும், நம்முடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு சரியில்லை என்று சொல்கிறார்கள். முதல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை முதல் தெரிந்து கொள்வோம். அப்புறம் அவங்க என்னென்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அது எவ்வளோ அபத்தமாக இருக்கிறது என்பதை ரெண்டாவதாக தெரிந்து கொள்வோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக ஒருத்தன் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தில் இஸ்லாம் தலையிடவே இல்லை. அது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள சுதந்திரம். அவங்க விரும்பினார்களேனா 2 பெற்றுக்கொள்ளலாம், 1 பெற்றுக்கொள்ளலாம், 10 பெற்றுக்கொள்ளலாம். அது அவங்க 2 பேருடைய சக்தியை பொறுத்த விருப்பத்தை பொறுத்த ஒரு விஷயமாக இஸ்லாம் கருதுகிறது. யாருக்காவது இஸ்லாம் நீங்கள் இத்தனை குழந்தை தான் பெற்றுக்கொள்ளணும்னு கட்டளையிடுமா? முதல்ல ஏழவே முடியாது, அல்லாஹ்வுடைய வேலை அது. ஒரு ஆள் இத்தனை குழந்தை தான் பெற்றுக்கொள்ளணும் என்றெல்லாம் உத்தரவு போடவே முடியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். இஸ்லாத்தில் என்ன நமக்கு சொல்லப்படுதுன்னா, வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையின் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். நஹனு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து நாங்கள் தான் உணவு தர்றோம், நான் தான் தர்றேன். இறைவனாகிய நான் உணவு தரும் பொழுது உணவுக்கு பயந்து நீ ஏன் கொள்ற என்று அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை 17வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வையாக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹித்ஆன் கபீரா, இப்படி குழந்தைகளை கொல்வது மிகப்பெரிய குற்றமாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இஸ்லாம் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு கேட்டால், குழந்தையை கொல்லக்கூடாது, அதான் நமக்கு உள்ள சட்டம். குழந்தையாக இருக்கும் பொழுது அதை கொல்றது பாவமாயிரும். அந்த குழந்தைங்கிற நிலையை வளர்ந்து கருவில் வளர்ந்துருமே, அப்போ கொல்றது எடுத்துக்கொள்ளும். எப்போ ஒரு மனித உயிர் ஊதப்பட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் அது குழந்தையாக உருவாகி விடுகிறதோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழிப்பார்களே, ஆனால் அதை எது கட்டுப்படுத்தேன், இது குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்பதை கட்டுப்படுத்தும். ஏன்னா ஒரு முதல் 3 மாதம் வரைக்கும் மனித ஒரு கருவாக அது உருவாகதில்லை. 3 மாதத்துக்கு பிறகுதான் மனிதன்கிற மாதிரியான நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி தான் மலக்கு என்ன செய்கிறாரு, மனிதனுக்குரிய ரூஹ ஊதுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸுகளில். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கொள்வது இதை எடுத்துக்கொள்ளும். ஒரு குழந்தை கருவில் உருவாகி விட்டது என்று சொன்னால், 3 மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால், அதை போய் நீங்கள் கொலை செஞ்சீர்கள் என்று சொன்னால் அது குழந்தை கொலையில் சேரும், அது அல்லாஹ்ட்ட பெரிய குற்றமாக கருதப்படும். அப்போ கூட அந்த தாய்க்கு உயிருக்கு பாதிப்புங்கிற மாதிரி வந்தால் அது கூட விதிவிலக்கு இருக்கிறது. தாயா பிள்ளையா, இந்த குழந்தையை பிறந்தால் தாய் செத்து போயிடுவான்னு சொன்னால் அப்போ நம்ம தாயைத்தான் காப்பாற்றணுங்கிற வகையில் அது நிர்பந்தத்தில் ஒடியாந்துடும். இவ்வளவு தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ குடும்ப கட்டுப்பாடு கூடாதுன்னு இதில் நீங்கள் விளங்க முடியுமா? முடியாது. குடும்ப கட்டுப்பாடு இப்போ பெறாமலே ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, அவன் குழந்தைய கொன்றான்னு வருமானா? எந்த குழந்தையும் பெறவே இல்லை, குழந்தைய கொலை செஞ்சாங்கிற குற்றம் அவனுக்கு வருமா? வராது. அப்போ ஒருத்தன் குழந்தையே வேணாம்னு ஒருத்தன் இருந்தால் கூட, ஒரு தம்பதிகள் இருந்தால் கூட அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினவங்க ஆக மாட்டாங்க. இதை வச்சு தான் எல்லா டாப்பிக்கும் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி குழந்தை வேணான்ற மாதிரியான சிந்தனை அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தது. 2-3 குழந்தையாச்சும் கஷ்டமாக இருக்கு, அந்த பெண்ணுக்கு சிரமமாக இருக்கும், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இப்படி எத்தனை விஷயங்களுக்காக வேண்டி ஏற்கனவே பிள்ளைகள் நிறைய இருக்கும் பொழுது
மேலும் மேலும் வேணாங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அன்றைக்கும் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் உள்ள முறை பிரகாரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய உச்சகட்டம் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கரு உண்டாகக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க விந்தை வந்து வெளியே விட்டுருவாங்க, குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் சஹாபாக்கள் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து அல்லாஹ்ட்டிருந்து வஹி வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் சஹாபாக்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அது இறைவனுக்கு உகந்த செயலாக இல்லை என்று சொன்னால் உடனே வஹீல வந்துடும். எத்தனை விஷயங்கள் சஹாபாக்கள் தப்பாக செய்யும் பொழுது உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அதை கண்டிச்சு இது செய்யக்கூடாது செய்யலாம்னு சொல்லி தடுத்து விடுவான். அப்போ இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நஅஸிலு வல் குர்ஆன் யன்ஸிலு, குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் நாங்கள் இந்த அஸில், இதுக்கு பேர் அஸில்னு சொல்லுவாங்க. அஸில்னா நல்லா தாம்பத்தில் ஈடுபடும் போது குழந்தை வந்து ஆணுடைய விந்து கருவறைக்கு போனால் தானே பிறக்கும், பாகமாயிக்கிறது. அந்த மாதிரி உச்சகட்டம் வரும்போது என்ன செஞ்சுருவாங்க, அவங்க விந்தை வந்து வெளியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதை வந்து குர்ஆன் எங்களை தடுக்கலை, அல்லாஹ் தடுக்கலை, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கலை என்கிற கருத்துப்பட புகாரியில், முஸ்லீமில் புகாரியில் 5209, இன்னும் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குழந்தை வேணாண்டு ஒருத்தர் நினைத்தாரையானால் அவர் என்ன செய்யலாம், குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு உள்ள சில ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ளலாம். அது வந்து எப்படி நீ குழந்தை உருவாத நீ தடுக்க போச்சு, எப்படி இந்த மாதிரி நீ செய்யலாம் என்று என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கல, அல்லாஹ் அது சம்பந்தமாக வஹி இறக்கலை. அப்போ இந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது ஒருத்தர் வேணான்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதை இஸ்லாம் தடுக்காது. உங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது போதும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் என்று 2 பேரும் கூடி பேசி ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தால் என்ன செய்யலாம், அதன்படி நடந்து கொள்ளலாம். அல்லது நாங்கள் நிறைய தான் பெறுவோம்னு பெற்றால் அதுவும் குற்றமாக இஸ்லாத்தில் கருதப்படாது, அவனை போய் கேள்வி கேட்கப்படாது. அவரவருடைய உரிமை இஸ்லாம் என்ன சொல்லுது, அவங்கவுங்க உரிமை என்று சொல்கிறது. அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த குழந்தை வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அதை எப்படி எந்த வழியில் அதை வேண்டாம் என்று சொல்வது, எந்த வழியை தேர்ந்தெடுத்து குழந்தை பேர் இல்லாமல் நம்ம ஆக்கிக் கொள்வது, அந்த விஷயத்தில் பலவிதமான முறைகள் உலகத்தில் கடைபிடிக்கப்படுகின்றன. அது என்னது, ஒன்று வந்து தற்காலிகமான முறை, இன்னொன்று நிரந்தரமான முறை. அதாவது குழந்தை பெறாமல் இருப்பதற்கு தற்காலிகமாக குழந்தை பெறாமல் இருந்துக்கிடலாம், வேணும்னா பெற்றுக்கிடலாம் என்கிற மாதிரியான சில முறைகளும் நாட்டில் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. அல்லது டோட்டலாகவே என்ன செய்கிறது, உதாரணம் ஆண் வந்து அந்த அவனுடைய விந்து அணுக்கள்லேருந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாமல் அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கட் பண்ணி விட்டார்களே ஆனால் அவனால் ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது, குழந்தை பெற முடியாது. அப்போ குழந்தை பெறுவதற்கு என்ற ஒரு சக்தி ஒரு ஆணுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அழித்து விட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடிய முறையும் இருக்கிறது. டோட்டல் அழிச்சிடுறது. அதுக்கு பிறகு அவன் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, விரும்பினாலே அவனை குழந்தை வைத்துக் கொள்ள முடியாது. இப்படி ஒரு முறையும் இருக்கிறது. அதே மாதிரி பெண்களாக இருந்தார்கள்னா அவங்களும் என்ன செய்யறது, குழந்தை பெற முடியாத அளவுக்கு கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துடுறது, அல்ல அது மாதிரியான சில விஷயங்களை செய்து நிரந்தரமாகவே என்ன செஞ்சிருவாங்க, அதை நீக்கி விடுவார்கள். நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் இவனுக்கு உயிரணு உற்பத்தி ஆகாது, அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகாது. ரெண்டில் யாராவது ஒரு ஆள் செஞ்சுட்டா போதும், குழந்தை உண்டாகாது. இவன் செஞ்சிட்டாலும் சரி, அவங்க செஞ்சிட்டாலும் சரி, பெண்ணு செஞ்சாலும் சரி, குழந்தை உண்டாகாமல் போயிடும். இப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புனாங்கன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வைங்க, ஆசைப்பட்டால் அது தன்மை தான் இல்லையே, இருக்கிற தன்மை நீக்கிட்டாங்களே, அது வந்து பெரிய லாஸ் ஆகி போயிடும். அதே நேரத்தில் வந்து ஒரு டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான உரைகள் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி உரைகள் பயன்படுத்தும் பொழுது வேணான்ற வரைக்கும் பயன்படுத்திக்கிடுவான். வேணுங்கிற இடத்துல அதை நீக்கிட்டான்னு சொன்னால் குழந்தை உண்டாக்கிடும். இது தற்காலிகம். இது வந்து டெம்பரவரியாக வந்து நிப்பாட்டி கொள்வது. இது மாதிரி பெண்களுக்கு சில ஏற்பாடுகள்லாம் வச்சுருக்கிறார்கள். இந்த இடத்துல நினைச்சிருக்கிறாங்க மருத்துவத்தில் தற்காலிகமாக அவங்க இந்த காப்பாற்றி இந்த மாதிரி சில முறைகள் மூலமாக குழந்தை உண்டாகாமல் இருக்கலாம். குழந்தை வேணும்னு நினைக்கும்போது அதை எடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன், குழந்தை உண்டாயிரும். அப்போ இந்த குழந்தை வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான்ல ஆண்மை பெண்மைங்கிறது, அதை அழித்து விடக்கூடாது. அதுக்கு தடை இருக்குது. ஆண் ஆணாவே எப்பவும் இருக்க வேண்டும், அந்த தன்மையை காத்து கொண்டு இருக்கணும். விரும்பினான்னு பெற்றுக்கு அது ஒரு விஷயம். ஆனால் நினைச்சா என்ன செய்யணும், பெறுவதற்குரிய நீ உண்டாக்கல அந்த தன்மையை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹல்கை, அல்லாஹ் படைத்த கோலத்தை அமைப்பை மாற்றுவது ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஷைத்தான் அப்படி சவால் விட்டு வந்தான் இப்லீஸ்.
அல்லாட்ட நான் வழிகெடுப்பேன், இவ்வளோ ஆமுரன்னகும் நான் உங்களுக்கு உத்தரவு விடுவேன், புலை உகையிரன்ன ஹல்கல்லா நீ படைத்திருக்கிற கோலத்தை மாற்றி விடுவார்கள், உன்னுடைய படைப்பையே அவர்கள் மாற்றி விடுற அளவுக்கு நான் செஞ்சிருவேன் ஷைத்தான் சொல்லிட்டு வந்தான். அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு ஆணிடமிருந்து குழந்தை பெறுவதற்கான ஒரு செட்டப்பு அல்லாஹ் கொடுத்த செட்டப், அதை வெட்டுறது அல்லாஹ்வுடைய செட்டப்பை க்ளோஸ் பண்ணி இப்லீஸு கட்டுப்படுவது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையை உடல் அமைப்பில் வைத்திருக்கிறான், அதை நீக்கி எறிவது மருத்துவத்துக்காக நிற்கலாம். கர்ப்பப்பையில் கேன்சர் வந்துருச்சு, அது வெட்டி எரியலைன்னா உடம்புலாம் கேன்சர் ஆகி போயிருந்தா வெட்டி போட்டுக்கலாம், அது ஒரு விஷயம். அது இல்லாமல் குழந்தை வேணாங்கிற காரணத்துக்காக வேண்டி, மருத்துவ காரணம் இல்லாமல் குழந்தை வேண்டாங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்களுடைய அந்த பெண்ணுக்கே இறைவன் கொடுத்திருக்கிற தன்மை நீக்கினார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் என்ற வகையில் அது குற்றமாகி, அது செய்யக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். இப்போ குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவங்க ஆணோ பெண்ணோ நிரந்தரம் இல்லாத வகையில் டெம்பரவரியாக தற்காலிகமான முறையில் கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி போடலாம், பிறக்காமே இருக்கலாம், 10 வருஷத்துக்கு குழந்தை பெறணும்னு முடிவெடுத்து கூட என்ன செய்யலாம், அப்படி செஞ்சுக்கலாம். அதில் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. என்னமோ குடும்ப ஒவ்வொருத்தனும் 20 பிள்ளை பெருன்னு சொல்கிற மாதிரி எப்படி பில்டப் கொடுக்குறாங்க, பிரச்சனை எப்படி நடக்குது, 20 பிள்ளை பெற்று தான் ஆகணும், 15 பிள்ளை பெற்று தான் ஆகணும்னு உத்தரவு போட்ட மாதிரியும், அதை ஏற்ற முஸ்லீம்கள்லாம் வதன்னு பெற்று தள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பொய்யான தவறான செஞ்சாலும் தப்பு ஒன்று கிடையாது, அப்படி நடத்தினாலும் அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அது உண்மை கிடையாது. இஸ்லாத்தில் என்ன இல்லைன்னா ஒருத்தன் அதிகம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதை இஸ்லாம் குறை சொல்லாது, அதான் விஷயம். இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, அது ஆர்டர் கிடையாது, செஞ்சுதான் ஆவணுங்கிறது கிடையாது. ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அது ஒரு கேவலமோ இழிவோ உலகத்துக்கோ நாட்டுக்கோ கேடோ அவனுக்கோ கேடு தரக்கூடியதா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை என்பதில் இஸ்லாம் என்ன இருக்குது, உறுதியாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய, எதனால் இந்த டெம்பரவரியாக உள்ளதை அனுமதிச்சு இந்த பர்மனெண்ட்டாக உள்ளதை வேணாங்கிறோங்கிறது இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு கரெக்டான முடிவாகவும் இருக்கிறது. என்ன கரெக்டான முடிவு, ஒருத்தங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, போதும்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, நிரந்தரமாக அந்த பொம்பளை கொண்டே என்ன செய்கிறாங்க, அது மாதிரி பண்ணி. இப்போ சுனாமி வந்துச்சு இல்லையா நாகூர் பக்கத்தில், அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க, நிறைய பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா 2 குழந்தை பெற்றவங்க. அப்புறம் சுனாமியில் அதிகமாக போனது குழந்தைகள் தான். பெரியவங்க இப்படி தப்பிச்சு ஒடியாந்துருவாங்க, ஏதாவது ஒரு சில பேர். அதிகமாக இறந்து போனது யார், குழந்தைகள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அந்த 2 குழந்தை வச்சவங்கலாம் எல்லாத்தையும் குழந்தை இழந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்க அப்படி நமக்கு ஒரு ஆறுதல் குழந்தை வேணுமே நினைக்கும் பொழுது அந்த பெண் இப்போ நினைக்கிறாங்க, ஆகா பெற நினைச்சாலும் பெற்றுக்கிற முடியலையே, இப்போ தற்காலிகமாக பெறாமல் இருந்தோம்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி இப்போ நேரத்தில் பெற்றுக்கலாமா இல்லையா, 2ம் போயிடுச்சு, இப்போ வேணுமா குழந்தை வேணுமென்னு ஆசைப்படுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நீ உனக்கு குழந்தை பெறல வேற கல்யாணம் பண்ண போன அதுக்காண்டு விட்டு போகிறான் அவளை. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்தா முடிவெடுத்தாங்க. எங்கள் கணவர் எங்களை விட்டு என்ன செய்கிறாரு, குழந்தை பெற தன்மை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல கேட்டு தான் நாங்கள் செஞ்சோம், இல்லைன்னு சொல்லி எங்களை விட்டு வேறு பக்கம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களை அழுகக்கூடிய பேட்டிகள் எல்லாம் நீங்கள் பேப்பரில் மீடியாக்களில் பார்த்தீங்க. சுனாமி நேரத்துக்கு அப்புறம் 2 வருடத்துக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதே மாதிரி அந்த கும்பகோணம் தீ விபத்தில் ஒரு நிறைய குழந்தை இறந்தாங்க பாருங்கள். அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குழந்தையை பெற்றவர்கள் தான் இருக்கிறது, ஒரு குழந்தை தான். அந்த மாதிரியோட போதும் நினைத்தவர்களுடைய பிள்ளைகள் தான் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை போன பிறகு பெற்றுக்கலான்னு பார்த்தா முடியாது. ஏன், இவங்க விவரம் கட்டத்தனமா இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அறிவாளிகள்னு சொல்லக்கூடியவங்க சொல்கிற பொய் பிரச்சாரத்தை நம்பி நிரந்தரமாகவே நினைஞ்சிட்டாங்க. அதுக்கு சில காசுலாம் கொடுப்பாங்க, 2000 ரூபா போனால் வாழைப்பழங்களை நம்ம கொடுப்பாங்க. இதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்கிறது, போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மொத்தத்தையும் வெட்டி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க. ஆம்பளைக்கு அப்படி தான் பண்ணுறாங்க, பொம்பளைக்கும் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணினாங்களே, ஆனால் இப்போ அவங்க காலமெல்லாம் எவ்வளோ கோலப்படுவாங்க. குழந்தை பெற ஆசையாக இருக்குது, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு முடியலை என்கிற வகையில் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க பின்விளைவு இருக்குது. இப்படி இப்போ டெங்கு காய்ச்சல் வருது, குழந்தைக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குழந்தையாக போயிடுச்சுன்னா குழந்தைகள் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்க, அப்படி பிள்ளை வாதம் அந்த வாதம் இருக்கு 2ம் போச்சுன்னா மறுபடியும் வேணும்டா என்ன பண்ணுவேன், தன்மையை வச்சுக்க தற்காலிக மணிப்பாடிக்க வேணும்டா. அந்த தன்மையை நீ இழந்துடக்கூடாது. குழந்தையை பெறக்கூடிய தன்மையை ஆணும் பெண்ணும் எக்காரணத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது ஒரு பாக்கியம். நான் ஒருத்தன் பிள்ளை இல்லைங்கிற கேட்டால் தெரியும் அதனுடைய பாக்கியம் என்னங்கிறது. குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி ஆணும் பெண்ணும் பல வருஷங்கள் ஆகி இல்லைன்னா என்ன பாடுபடுறாங்க, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்கு எவ்வளோ துடிக்கிறாங்க, எத்தனை லட்சம் கோடி செலவு செஞ்சாவது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இதை நமக்கு இருக்குங்கிறனால திமிரா நம்ம என்ன செய்யறோம், அதை போய் அழிக்கிறோம். அது அழிக்கக்கூடிய விஷயங்களில் மனுஷனால் திருப்பி கொடுக்க முடியாது. அழிச்சிட்டோம் என்று சொன்னால் மனிதன் உண்டாக்கி தர முடியுமா அந்த தன்மையை, முடியாது, வெட்ட தான் முடியும், இவனுக்கு கொடுக்க இயலாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை சிந்தித்து பார்க்கும் பொழுது இதுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக
ரொம்ப நீதமான முடிவு இதுவாக தான் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிவு தான், பெத்தவன் பெற்றுக்க, பெதான் விட்டுக்க, நிரந்தரமாக பண்ணிக்கிறாத, உன் விருப்பம், அதே நேரத்தில் அதிகபட்சம் குறை சொல்லாதுங்கிறது அனைவரும் லிபரலாக ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு பேலன்ஸ் பண்ணி யாரையும் கட்டாயப்படுத்தாமலும் அவங்களுக்கு நன்மையை நாடக்கூடிய வகையிலையும் இந்த சட்டம் அமைந்திருக்குது. இப்படி தான் இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் எல்லாருமே அதைத்தான் நம்ம கடைப்பிடிக்கிறோங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற நிறைய இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடையும் செய்கிற நிறைய பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் ஒருத்தர் 4 முன்னாடி கட்டி நிறைய பிள்ளை பெற்றுட்டு இருக்காங்க, மக்கள் அதிகமாக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோமா, நிறைய மனைவிகளை இதோட சேர்த்து இதையும் கோத்துக்குறாங்க. நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, நிறைய பிள்ளை பெறுறாங்க, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகுறாங்க. சரி அப்படி வச்சுக்கிறோம், ஜாஸ்தி ஆகுறாங்கன்னா இந்த ரகசியமாக ஓப்பனாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்லாம் நீனு செய்யி. ஆனால் நல்ல விஷயத்தை நாங்கள் இஸ்லாம் இதை சொல்லுதுன்னா ஒழிச்சு மறிச்சு காதில் ரகசியமாக சொல்கிறோம். ஓப்பனாக போட்டு நல்லதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் நல்லதுன்னு செய்தி சேருது. குரான் எல்லாருக்கும் தானே கிடைக்கிது, படிச்சு நீ செஞ்சுட்டு போனேன், யார் தடுத்தா? ஆனால் இதே ஒரு லாஜிக் இல்லாத ஒரு வாதம். எது அதிகமான கல்யாணம் பண்ணால் அதிகமாக புள்ள பெறுவாங்கிற லாஜிக்கா? உண்மையா? கிடையாது. புள்ள பெறுற தீர்மானிக்கிற பொம்பளை தான், ஆம்பளை கிடையாது. ஒருத்தன் 4 பொண்டாட்டியை கட்டுறான், வழங்குதா? 4 பொண்டாட்டி மூலமாக 4 பிள்ளை பெறான்னு வைங்க. இந்த இன்னொரு ஊரில் என்ன செய்கிறாங்க, 4 பொம்பளை 4 புருஷனை கட்டுறாங்க, 4 பிள்ளை தான் பெறப்படுறாங்க, வழங்குதா? ஒரு பொம்பளை ஒரு பிள்ளை பெறுவான்னா, ஒரு புருஷனுக்கு 4 பொண்டாட்டி வாக்கப்பட்டாலும் 4 பிள்ளை தான், 4 பொம்பளை 4 புருஷனுக்கு வாக்கப்பட்டாலும் எத்தனை பிள்ளை தான்? 4. எப்படி மக்கள் தொகை கூடுங்கிறனால நிறைய பெண்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க அதை. அப்போ அதிகமான குழந்தைகள் பெறாங்கன்னு சொன்னால் என்ன, எப்படி இது ஏதாவது லாஜிக் இருக்கா இதில்? இவனுக்கு அதிகமான குழந்தைன்னு சொல்ல முடியுமே தவிர மக்கள் தொகையை அதிகமாக்குறது இது உதவாது, வழங்குதா? இந்த பெண்ணு இந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ண புருஷனை கட்டல, வேற புருஷனை கட்டத்தானே போறாவ, அதுக்கு புள்ள பெறத்தானே போறான்னு. இவனை கட்டிக்கிட்டு இருக்கிறவ இவனை கட்டலன்னு சொன்னா என்ன செய்வா, புது புருஷனை போய் கட்டுவா, அப்போ புள்ள பெறதான் போறா. அப்போ பொம்பளை தானே இப்போ புள்ள பிறகு தீர்மானிக்கிறவளா இருக்கிறா. அப்போ இதில் எப்படி மக்கள் தொகை பெருகுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இதை ஒரு பெரிய அற்புதமான வாதம் மாதிரி எடுத்து வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை இஸ்லாமிய சட்டமாச்சா, இதை விளங்காமல் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு தப்பு குறைங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா, கம்பல்சரியாக குறைக்கணுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடு என்பதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஆக்கி கொண்டு, எந்த அளவுக்கு என்றால் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், அந்த அவசர நிலை இருந்துச்சு பாருங்கள், எமர்ஜென்சி போட்டிருந்த காலத்தில் கட்டாய கருத்தடை பண்ணாங்க. எமர்ஜென்சி காலத்தில் அவசர நிலை போட்டிருக்கும் பொழுது இழுத்துக்கிட்டு போய் நினைஞ்சாங்க, கட்டாயம் 2 பிள்ளைக்கு மேலே இருந்தாங்கன்னா வலுக்கட்டாயம் யாரும் வாயை திறந்து பேச இயலாது. இந்தியாவில் தான் சொல்கிறேன், இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில் நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செஞ்சு எழுத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அரசாங்கத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அவசர நிலைன்னு போட்டு எமர்ஜென்சி போட்டிருந்த காலகட்டத்தில் டெல்லியில் துர்க்குமான் கேட்டுங்கிற அந்த பகுதியில் சஞ்சய் காந்தி, இந்திராவுடைய மகன், அந்த ஆள் ஒரு நாள் நம்ம ரவுடி, அந்த ரவுடியின் மூலமாக என்ன செஞ்சாங்க, முஸ்லீம் அந்த தெருக்கெல்லாம் புகுந்து இளைஞர்கள்லாம் பிடிச்சி அள்ளிக்கிட்டு போய் லாரியில் அள்ளிக்கிட்டு போய் வலுக்கட்டாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. அது ஏற்று போடணும், புல்டோசர் வச்சு கொண்டாங்க. அப்படிலாம் பெரிய கொடுமையெல்லாம் நடந்தது இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது. இப்படி ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு சட்டம் இருக்கும்போது ரொம்ப கொடூரமான முறையில் வலுக்கட்டாயம் அவனை வெட்டி விட்டுருவேன், உனக்குள்ளே பெறாமல் ஆக்கிடுவேன் என்று சொல்லி அந்த மாதிரிலாம் செஞ்சார்கள். அது இல்லாத காலங்களில் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் ஊட்டுகிறார்கள். டிவியை திறந்தா அது கம்பல்சரியாக லாரில் எழுதுன, பஸ்ஸில் எழுதுன, பின்னாடி வாசகம் இருக்கணுமா, நாம் இருவர் நமக்கு இந்த தேவை ஒன்று போடணும், முக்கோணம்னு ஒன்று போட்டு என்ன செய்கிறது, அந்த முக்கோணத்தை படம் போடாமல் வண்டிலாம் ஓட்ட முடியாது, அப்படிலாம் சட்டம் போட்டாங்க. எது பிரச்சாரம் பண்ணணுமா, அதுக்காக வேண்டி அதை போட்டாங்க. பின்னாடி என்ன செய்யணும், லைசன்ஸ் வாங்குறாங்க, என்ன செய்கிறது, அந்த எஃப்சிக்கு போயிட்டு வரணும்ல, அவர் தரமாட்டார். இல்லாட்டி என்ன பின்னாடி என்ன எழுதியிருக்கு, அது வாசகம் இருக்குது, அது எழுதணும். என்ன எழுதுனேன், நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு குழந்தை போதுமே, இப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை சொல்லக்கூடிய வகையில் என்ன செய்கிறது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இப்படிலாம் இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எனக்கு தேவை பிள்ளை வேணாங்கிற மாதிரி எனக்கு எழுதி வச்சா தான் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தருவோம். இல்லைன்னா அதில் ரிப்பேர் இருக்குன்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு ரிமார்க் இருக்குது. எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான விஷயமா என்ன செய்கிறாங்க இவங்க, அதை பிரச்சாரம் பண்ண டிவியை திறந்தா தான் பேசுகிறாங்க. அது அரசாங்கத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க. குறும்படங்கள், திரைப்படங்கள் எடுத்து கிராமங்கள்லாம் போய் அதை போட்டு காட்டி நிறைய பிள்ளை பெற்று கஷ்டப்படுற மாதிரி, நாடே சுட்டி இப்போ அதில் பாலத்துக்கு வீட்டில் விழுந்து போகிற மாதிரியும், இதே நிலை நீடித்தால் நாளைக்கு சோத்துக்கு கஷ்டப்படுவார்கள், கஞ்சி கிடைக்காது, ஆடை கிடைக்காது, இப்படியான்னு படம் மாதிரி எடுத்து என்ன செய்கிறாங்க, அது கிராமங்களில் போட்டு அப்படியே பீதியை உண்டாக்குறாங்க. என்னது, ஆஹா பிள்ளை பெற்றோம்னா சோறு இல்லாமல் போயிடும், கஞ்சி இல்லாமல் போயிடும், ட்ரெஸ் இல்லாமல் போயிடும், குடியிருக்க இடம் இல்லாமல் போயிடும், தண்ணியே கிடைக்காது, இந்த மாதிரியான கதைகளை ஜோடித்து, அதே நேரத்தில் இன்னொரு குடும்பம் 2 பிள்ளையோட இருக்கும்போது பெரிய செழிப்பாக இருக்கிற மாதிரி இப்படிலாம் காட்டுவாங்க. கதைகளை காட்டி இதையெல்லாம் வீடு வீடாக சென்று போடக்கூடிய, ஊர் ஊராக சென்று போடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம்.
அப்போ இது கோடிக்கணக்கான ரூபா விளம்பரம் செய்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, முதல் விஷயம், இந்த ஒருத்தர் அதிகமாக குழந்தை பெறுவது வந்து ஐநா கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. 2100 வந்து 1000 கோடியை தாண்டிவிடும் உலக மக்கள் தொகை. இப்போ 700 இருக்கு இல்லையா, 700 கோடி இருக்கணும் அன்னைக்கு. வந்து இந்த 700 கோடியாக இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகை வந்து 2100 வரும்போது, அதாவது இன்னொரு 2013 நடக்குதா, இன்னொரு 87 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கோடியை தாண்டி விடும். அது தாண்ட தான் பெரிய 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 நிபுணர்லாம் தேவையில்லை. இந்த கால்குலேஷன் பண்ண என்ன செய்யும், 1000 கோடியை தாண்டி விடும். அதனால் இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. உலக சோறு கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது, இப்படி இந்த மாதிரி ஒரு என்ன செய்கிறாங்க, அறிவுஜீவிகள் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து இதனால் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுமா, முதல்ல வச்சுக்கிடுவோம். மக்கள் தொகை பெருகிறதுனால உணவு கட்டுப்பாடு ஏற்படுமா? இந்த நிபுணர்கள் சொல்லக்கூடியவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மக்களோட வாழ மாட்டாங்க. அவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் நிபுணர்கள் சொல்கிறேன். உங்களுக்கு பேர் மக்கள்கிட்ட கலந்து என்ன நாட்டு நடப்பு வரலாறு என்ன அதையெல்லாம் தெரிந்து உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்திருப்பார்களே. ஆனால் அப்போ என்ன தெரிஞ்சிருக்காது, இது மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தமே கிடையாது என்பதை விளங்கியிருப்பார்கள். இப்போ எப்படி நம்ம பார்த்துக்கொள்வதாக இருந்தால், நீங்கள் இப்போ 2013 நம்ம இருக்கிறோம். நீங்கள் 1967க்கு போங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சதுலேருந்து வரணும். உலகம் பூரா அந்த வரலாறு இருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச வரலாறுலேருந்து வரலாம். இப்போ 1967 வரைக்கும் காங்கிரஸ் தான் இங்கே ஆட்சியில் இருந்தது. 67 தான் என்ன செய்கிறாங்க, ஒரு பலமான கூட்டணியை அமைத்து அண்ணாங்கிற தலைமையில், அண்ணாதுரை தலைமையில் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஏன் ஆட்சிக்கு வந்தாங்க, தமிழ் அதெல்லாம் ஒரு ரெண்டாம் பட்ச காரணம். முதல் காரணம் என்னென்னு சொன்னால், 67க்கு முன்னாடி நாட்டில் என்ன நிலைமை தெரியுமா, உணவு கிடையாது. 67க்கு முன்னாடி அப்போ நம்ம 100 கோடி கிடையாது இந்தியாவில் ஜனத்தொகை. அப்போ உள்ள ஜனத்தொகை எவ்வளோ தான், 60 கோடி தான் ஜனத்தொகை. 60 கோடி ஜனத்தொகை, இப்போ 40 கோடி அதிகமாகிட்டோம். 60 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் உணவு கிடையாது. கடையில் அரிசி கிடையாது, கடையில் ரூபா கொடுத்தா அரிசி கிடைக்காது, தேவையான உணவுகள் கிடைக்காது. அரிசியே கிடைக்காமல் மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ தான் அந்த ரேஷனுங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ ரேஷன் கடையில் அரிசி வாங்கிக்கிறோமா, இல்லை. அந்த கடையில் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அரிசி வேணும்னா ரேஷன் கடைலாம் வாங்கணும். அரசாங்க லெவி மூலமாக கட்டாயப்படுத்தி கைப்பற்றி கொண்டு கம்மியான உற்பத்தியாக இருந்தது. அதை வைத்து என்ன செய்வாங்க, நிறந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி வாரத்தில் ஒரு நாள் அரிசி போடுவாங்க. அந்த அரிசி போடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் 50 வயசுக்கு மேலே உள்ளவர்களாக இருந்து கிராமத்தில் உள்ளவர்களாக இருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்களாம் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். என்ன நடக்கும், அங்கே போய் கியூவில் 4 மணிக்கு போய் நின்றுவோம். நான்லாம் போய் நின்றுருக்கிறேன். 4 மணிக்கு என்ன செய்யணும், ரேஷன் கடை வாசலில் காலையில் 4 மணிக்கு, 10 மணிக்கு தான் திறப்பான். நம்ம 10 மணிக்கு போனால் 2 கிலோமீட்டருக்கு நீளமாக கியூ. அப்போ கியூ வரக்கூடாதுங்கிற என்ன விஷயம், 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ரேஷன் கார்டு போய் நிற்போம். 4 மணிக்கு போனால் கூட 50வது 100வது ஆள் தான் போய் நிற்க முடியும். அப்போ 10 மணி வரைக்கும் ஒரு 2 கிலோ 5 கிலோ அரிசியை காசு கொடுத்து வாங்குறது தான். 5 கிலோ அரிசியை வாங்குவதற்காக வேண்டி, அதுவும் வந்து உளுத்து போன பழுத்து போன அரிசி, அதுவே பெரிய தேவாமிர்தமாக இருக்கும் அரிசி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்வோம், அரிசி கிடைக்காம உட்காந்து அந்த 5 கிலோ அரிசியை தருவாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூவில் நின்று வாங்கிட்டு வந்து அதுதான் பணக்காரங்களும் சாப்பிடணும். வெளியில் அரிசிலாம் கிடையாது. வெளியில் அரிசிலாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அரிசியே இல்லை நாட்டில். அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அரிசி உணவு குறைங்க. ஒரு நாளைக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு நரிப்பயிறு சாப்பிடுங்க. நரிப்பயிருமாங்கள்ல கருப்பாக இருக்கும், இந்த பாசிப்பயிருமாங்கள்ல அதுலேயே கருப்பாக இருக்குங்க, அது கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகாமல் இருக்குது. அது கொஞ்சம் கிடைத்தது. அந்த பயிரை அவிச்சு என்ன செய்யுங்க, சீனியை போட்டு சாப்பிட்டுக்கிறங்க, உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறங்க. இல்லைன்னா அந்த பாசிப்பயிருப்பாங்கள்ல, பாசிப்பயிரை வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிட்டுக்கிறங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் அரிசி சோறு சாப்பிடுங்க என்று சொல்கிற அளவுக்குலாம் அரசாங்கம் விளம்பரம் செஞ்சு, அது மாத்திரம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும்னா எலிக்கறி சாப்பிடுங்கன்றார் மத்திய அமைச்சர். ஆமாம், அதைத்தான் பிரச்சாரம். எலிக்கறி சாப்பிட சொன்ன காங்கிரஸுக்காக ஓட்டுன்னா எல்லா பக்கம் பேசினாங்க. அதை மேட்ரு தமிழுக்காகவும் அவங்க ஆட்சிக்கு வரல. எலிக்கறியை தின்னுங்கிற இவங்க ஓட்டு போட போறியான்னு செஞ்சாங்க. இது அந்த ஓட்டுன்னு அரசியலுக்கு நான் போகலை, என்ன நிலைமை இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 60 கோடி மக்களாக இருக்கும் பொழுது காசு கொடுத்த அரிசி இல்லை, ஒழுங்குதா? அப்போ இப்போ 100 கோடிக்கு தாண்டி இருக்கும்போது டபுளாக இருக்கணுமா இல்லையா? இப்போ நீ மக்கள் தொகை பெருகுனா உணவு தட்டுப்பாடு வரும்னு சொன்னால், மக்கள் தொகை டபுளாக இருந்தால் பற்றாக்குறை டபுளாக இருக்கணுமா இல்லையா? அன்றைக்கி 5 கிலோ அரிசி வாரத்துக்கு போட்டான்னா இன்றைக்கி 2 வாரத்துக்கு தான் 5 கிலோ அரிசி தரணும், கடையில் கிடைக்காம இருந்து இருக்கணும். இன்னைக்கு வந்து அரிசி இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஊரில் அரிசி இல்லைன்னு. ரேஷன் கடை அரிசி எனக்கு என்னத்துக்கே, நான் போய் சூப்பர் அரிசி வாங்கி சாப்பிட என்ன செய்வேன், பாசுமதி சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், எங்கேயும் போயிட்டுருக்கான், அட்வான்ஸாக போயிட்டுருக்கான். எத்தனை வகையான அரிசிகள் வந்து நீங்கள் என்ன செய்யுது பஜாரில் கிடைக்கிறது.
வேணுங்கிற அளவு கிடைக்கிறது, தரமான அரிசியாக கிடைக்கிறது, டன் டன்னாக கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரியான அளவுக்கு இன்னைக்கு உணவுகள் வந்து கிடைக்காதுங்கிறிய. இப்போ 60 வந்து 120 100 ஆயிட்டம், டபுள் ஆயிட்டம்னு வைங்க, 2 மடங்கு ஆகியிருக்கிறோமே, கிடைச்சிச்சா இல்லையா? கிடைத்து கொண்டு இருக்குதா இல்லையா? அப்போ உணவுக்கு நம்ம கியூவில் நிற்கவே இல்லையே. ரேஷன் கடை ஃபார்மாலிட்டிக்கு வச்சிருக்கிறான், அது எதனால ரேஷன் கடைக்கு போகிறாங்க? அந்த அரிசி கிடைக்கலங்கிறது போல ₹1 கிடைக்கிறதுக்காகவும் இலவசத்துக்காகவும் போகிறாங்க. எதனால போகிறாங்க? ₹1 என்னதான் அரிசி கிடைச்சா கூட திங்காதவனாக இருந்தால் கூட கோழிக்கு போடலாம்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்யறான், வாங்குறான். போய் திங்காதவனாக இருந்தால் கூட என்னத்துக்காவது யூஸ் பண்ணிக்கிடுவோம் என்பதற்காகத்தான் அதை போய் வாங்குறாங்களே தவிர, கடையில் அரிசியே கிடைக்காம அல்ல வாங்குற அளவுக்கு விலையில் கிடைக்காம இருந்தால் போய் வாங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய்க்கு இருந்தால் கூட மக்கள் வாங்கி திங்க தயாராக இருக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு அரிசி இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு கூட இருக்குது. அதை செலவு காசை கொடுத்து வாங்கி சாப்பிட மக்கள் தயாராக இருக்கிறாங்க. கிடைக்குது, நல்ல நல்ல அரிசியெல்லாம் கிடைக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் மக்கள் தொகை கூடுனா உணவு பத்தாதுங்கிறீங்க. மக்கள் தொகை கூடி உணவு என்ன செய்யலை, பத்தாத போகிறதுக்கு பதிலாக டபுளாக ட்ரிபிளாக வளர்ந்துருக்குது, குறையவே இல்லை உணவு. அன்னைக்கு உள்ள ரேஷன் முறை ரேஷன் கொண்டு வந்தீங்க, இப்போ அடையாளத்துக்கு ரேஷன் அட்டை பயன்படுது. இப்போ சோறு வாங்கி திங்கிறக்கா சீனி பாமாயில் மண்ணெண்ணெய்க்கு வேண்டாம் பயன்படுமே தவிர, அரிசி வாங்கி திங்கிறக்கா ரேஷன் கார்டு கொண்டு வந்து இதுக்காக வேண்டி அரிசிக்காகத்தான். அரிசி கிடைக்கல, மக்கள் செத்து போயிடக்கூடாதுன்னு கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அந்த ரேஷன் கார்டு எதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் பயன்படுது. பெரும்பாலான நாளுக்கு என்ன செய்யறாங்க, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன பண்ணுற ரேஷன் கார்டு, அதுக்கு தான் ரேஷன் கார்டு யூஸ் ஆகுதா, அரிசி வாங்கி திங்கிறதுக்கு யூஸ் ஆகுதா, அது யோசிச்சு பார்க்கணும். அப்போ எல்லா உணவுப் பொருள்களுமே தட்டுப்பாடாக இருந்தது. அப்போ 67களில் 65 60லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு கஷ்டம் நாட்டில். வறுமைன்னா வறுமை தான், அதாவது பட்டினி சாவுமாங்களே, அதுக்கு உதாரணமாக இருந்த ஒரு காலம் அது. அப்படி கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாம். இப்போ என்ன ஆச்சு? இப்போ அந்த மாதிரி நிலை மாறி எல்லாமே அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அரிசி வேண்டிய அளவு கிடைக்கிறது, எந்த வகையான பருப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பருப்பு பஜாரில் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அரிசிக்கு அடுத்து மனுஷனுக்கு தேவை பருப்பு தானே, எல்லாமே கிடைக்கிறது. எல்லா விதமான காய்கறியும் உங்களுக்கு கிடைக்கிறது. காவேரியில் தண்ணி வராட்டாலும் சரி, மழை வராட்டாலும் சரி, பாகிஸ்தானில் இருந்தால் வெங்காயத்தை இறக்குனா தந்துடுறான். அப்போ இங்கே வெங்காயம் உற்பத்தி ஆகாட்டா கூட எங்கேருந்து வந்தது? எதிர்நாட்டில் இருந்தாவது இறக்குமதி பண்ணியாவது உங்களுக்கு கிடைச்சிருதா இல்லையா? அப்போ எல்லாமே கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல என்கிற மாதிரி இல்லை. எல்லா விதமான எண்ணெயும் கிடைக்கிறது, எல்லா விதமான பருப்பும் கிடைக்கிறது, எல்லா விதமான காய்கறியும் கிடைக்கிறது. மாமிச உணவு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த காலத்தில் மாமிச உணவுலாம் இப்படி கிடைக்குமா? அதிகபட்சமாக ஆட்டு இறைச்சி தான் கிடைக்கும். கோழிலாம் கிடைக்குமா? கிடைக்காது. கோழி வீடுகளில் 2 கோழி 3 கோழி வளர்ப்பாங்க. கோழி கல்யாணத்துக்கு விருந்தாளி வந்துட்டா கோழி கறி சாப்பிட்றதுக்காக என்ன செய்வாங்க, கிராமங்களில் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாள் பூரா அலைஞ்சு 2 கோழி வாங்கிட்டு வருவாங்க. கோழி வச்சுக்கிற விற்கிறதுக்கு முன் வரணும், அது விலை கட்டுப்படி ஆகணும். அதை வாங்கி கொண்டாந்து மாப்பிள்ளைக்கு என்ன செய்வோம், புது மாப்பிள்ளைக்கு அந்த விருந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ கோழிக்கு வந்து அலையணுமா? எத்தனை கோழி வேணும், எத்தனை லாரி வேணும்னு கேட்குறான். கோழி வரும்னா எத்தனை லாரி வேணும்னு கேட்குறானு இல்லையா? முட்டை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு முட்டை கொடுப்பாங்க, முட்டை கிடைக்காது. விடா போய் கோழி வரக்கல விடா போய் முட்டை 2 இருக்குமா, முட்டை 2 இருக்குமான்னு போட்டு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அதெல்லாம் விசாரிச்சு பாருங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, சிட்டிக்கு வெளியே கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முட்டை என்பது கிடைக்காது. இன்னைக்கு என்ன முட்டை, மளிகை கடை, பெட்டி கடை, டீ கடையெல்லாம் முட்டை விற்கிது. எல்லா கடையும் என்ன செய்யுது, முட்டை விற்கிது. எவ்வளோ வேணும் அவ்வளோ விற்கிது. 100 500 1000 2000 எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், முட்டை வந்து இறக்கலாம். அந்த மாதிரியான அடிப்படையில் லட்சக்கணக்கான இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்தில் முட்டை போடுறாங்க. அந்த மார்க்கு முட்டை இல்லை, சத்துணவு முட்டை போடுறாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான முட்டைகள் டெய்லி கொள்முதல் பண்ண அரசாங்கத்தினால பண்ணப்படுது. டெய்லி என்ன செய்ய அரசாங்கத்தினால அந்த முட்டை நிறுவனங்கள்லேருந்து முட்டை உற்பத்தியாக பண்ணைகளில் இருந்து அதை வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் சொல்ல போனால் விவசாயம் எல்லாமே தாறுமாறாக விவசாயம்னு சொன்னால் 6 மாதம் கழிச்சு தான் விவசாயமே அறுக்க முடியும். இப்போ அட்வான்ஸாக கண்டுபிடிச்சி என்ன செய்கிறான், குறுகிய காலத்தில் அறுத்து போடுறான். அதே மாதிரி கோழி வளர்க்குறாங்க, கொஞ்ச காலில் பெரிய கோழியாக போயிடுது. அந்த மாதிரி வளரக்கூடிய எல்லாம் தாறுமாற பெருகக்கூடிய விஷயங்களில் போய்கிட்டு இருக்குது. எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா விதமான கனிகள் நம்ம அந்த காலத்திலேயாவது நம்ம நாட்டில் வளரக்கூடிய கனி தான் கிடைச்சி. இப்போ நம்ம நாட்டு கனியும் கிடைக்கிறது. எங்கெங்கேருந்து ஆப்பிரிக்காட்டுங்கிறான், என்னென்னமோங்கிறான், எல்லாமே லட்சிங்கிறான், எல்லாம் நம்ம நாட்டு கனிகளா இதெல்லாம் மஜாரில் போட்டு கோயம்பேட்டில் வைக்கிறான். இது ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் உள்ள காய்கனிகள்லாம் எங்கே கிடைக்குது, இங்கே கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன தட்டுப்பாடு வந்துருச்சு உலகத்தில், மக்கள் தொகை பெருக்கி போனோன்னே அவனுக்கு லிச்சி தட்டுப்பாடு வந்து அங்கே அனுப்புவானா? அவன்கிட்ட தாறுமாற உற்பத்தியாக போய் தான் அவன் திண்டு விட்டு மிச்சத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இல்லைங்களா? அவனுக்கும் தாறுமாறாக இருக்குது, இங்கேயும் தாறுமாறாக இருக்க போய் தான் இங்கேருந்து என்ன செய்யறான், அங்கே அனுப்பிட்டு இருக்கிறான். அப்போ உணவு தட்டுப்பாடு வருங்கிறிய, கண்ணு முன்னாடி என்ன தெரியும், அந்த உண்மையை நீ கண்டியா? நீ பேப்பரை படிச்சுக்கிட்டு பேசுறியப்பா. உணவு தட்டுப்பாடு வருங்கிற வரலையே, வரமாட்டேங்குதே. உணவு பெருகத்தானே செய்கிறது, உணவு ஜாஸ்தியாகத்தானே செய்கிறது.
மக்கள் தேவை ஏற்பட உணவு உற்பத்தி அவன் அதிகப்படுத்துவான் தன்னாலேயே. மனிதனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், மார்க்கெட் பண்ண முடியும் என்று சொன்னால் அது என்ன செய்வான், நிறைய அவனாவே உற்பத்தி பண்ணுவான், புதிய புதிய டெக்னிக்கல் யுக்திகளை கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சு என்ன செய்வான், உற்பத்தி பெருகிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நவீன சாகுபடியெல்லாம் மனுஷன் கண்டு கொண்டிருக்கிறான். இதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், பல பணக்கார நாடுகள் உணவுகளை கடலில் கொண்டே கொட்டுகிறார்கள். பணக்கார நாடுகள் என்ன செய்கிறாங்க, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா பாலை கறந்து அந்த பாலை கொண்டு என்ன செய்கிறாங்க, கடலில் கொண்டே கொட்டுறாங்க. இல்லை கொட்டாட்டி என்ன செய்கிறேன், அங்கே பேலன்ஸ் பண்ண முடியாது, விவசாயம் வாழ முடியாது, விலை ரொம்ப குறைஞ்சி போயிடும், தாறுமாறாக வந்துருங்கிறதுக்காக வேண்டி 1,00,000 டன் பால் உற்பத்தி ஆனால் 50 லட்சம் கடலில் கொட்டு, அப்போ தான் விலையை பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி கடலில் கொண்டு என்ன செய்கிறான், வீணாக கொட்டுறான். அப்போ அந்த 50 லட்சம் பாலை நீ வேற ஒரு 7 நாட்டு கொடுக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான வகையில் கடலில் கொட்டி வீணாக்குறதுங்கிற வகை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு தாறுமாறாக இருக்குன்னு விளங்கிக்கிறங்க. ஒவ்வொரு அமெரிக்காக்காரனும் தினசரி 50% உணவு வீணாக்குறான். 2 ரொட்டி வாங்கினா ஒன்று தான் திம்பான், வேணும்னு 2 வாங்குவான், வேணும்னு 2 வாங்கி ஒன்று தின்னுட்டு ஒன்று போட்டுக்குவான். ஆனால் ஒன்று தான் திங்க முடியும், அவனுக்கு தெரியும். அந்த திமுரு என்ன செய்யும்டா அவனை, அமெரிக்காவுடைய பணத்திமுரு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு இருக்கிற பணத்திமுரு அமெரிக்க குடிமக்களுக்கும் இருக்கும். அதே தான் திமுரு அவங்க ஜாஸ்தியாக இருக்கும். என்ன செய்வான், வேணும்னு என்ன செய்வான், 2 வாழைப்பழத்தை வாங்கி ஒன்று தின்னு ஒன்று வச்சுட்டு போயிடுவான். இப்படி எந்த பொருளை எடுத்தாலும் பாதியை சாப்பிட்டு விட்டு பாதியை வீணாக்கக்கூடிய நோய் யாருக்கு இருக்கிறது, அமெரிக்காவில் அத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான், ஆய்வு பண்ணி சொல்றான். அப்போ உலகத்தில் என்ன செய்யறாங்க, அவ்வளோ உணவுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள், வீணாக்கியும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதாவது மக்களும் கூடியிருக்கிறோம், வீணாக்கவும் செய்யறான், ஆனால் கிடைச்சிக்கிட்டு வேற இருக்குது. எல்லா உணவும் எல்லாருக்கும் என்ன செய்யறது, கிடைக்கிறது. மக்கள் தொகை பெருகுனதுனால கிடைக்காம போச்சா, அதிகம் கிடைக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா? உங்கள் தாத்தா சாப்பிட்ட உணவை விட நீங்கள் நல்லா சாப்பிட எத்தனை வெரைட்டி சாப்பிட்றீங்க. சும்மா அந்த காலத்தில் நோன்பு வைக்கலாம், அந்த காலத்தில் வெறும் பழங்கஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த காலத்து கிராமத்தில் போய் கேளுங்க, இப்போ ராத்திரி சோத்தாக்கி தண்ணியை ஊற்றி வச்சு அந்த கஞ்சி தான் செய்வாங்க, சகர் வைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படியே சாப்பிட்றாங்க. எத்தனை வகையான சாப்பாடுகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு கிடைக்க போய் தானே சாப்பிட்றோம், கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கிறது. அப்போ அந்த தட்டுப்பாடு நமக்கு வர. இன்னும் சொல்ல போனால் அந்த உணவு பற்றாக்குறை சம்பந்தமாக ஐநாவில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. எய்ட்ஸுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, பெண்கள் மகளிருக்குன்னு ஒன்று, இப்படி பலது வச்சுருப்பாங்க. அப்போ உணவுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான். உலக உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால், உலகத்தில் உணவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எப்படி பற்றாக்குறை இருக்கா, அதிகமாக இருக்குதா, இந்த மாதிரி ஆய்வு பண்ணக்கூடியது. அவன் சொல்கிறான், ஐநாவில் உலகத்தில் 1/3 பங்கு உணவு வீணடிக்கப்படுகிறது. அமெரிக்காக்காரன் 50 வீணாக்குறான், மற்றவன்லாம் எப்படி இருக்கான்னா 3 வீணாக்குறான். நம்மளும் வீணாக்கத்தான் செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், 33% வீணாக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் 1/3 பங்கு ஐநாவுடைய இந்த உணவுக்குண்டு உள்ள கழகம் ஆய்வு செஞ்சு பல நாடுகளில் விசாரணை நடத்தி அவங்க எடுத்த புள்ளி விவரம் என்ன, 1/3 பங்கு உணவு வீணாக்கப்படுகிறது. இதனுடைய மதிப்பு, இந்த வீணாக்கப்படுற உணவு இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பு 50 லட்சம் கோடி. 50 கோடி இல்லை, 50 லட்சம் கோடி. அப்போ 50 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய உணவு வீணாக்கப்படுகிறது. இந்தியாவிலையும் சீனாவிலையும் மட்டுமே 16 லட்சம் கோடி வீணாக்கப்படுது. இந்தியாவிலையும் சீனாவிலையும் வீணாக்கப்படுற உணவுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது எவ்வளோ இருக்கான், 16 லட்சம் கோடி வீணாக்கப்படுகிறது. அப்போ இதில் என்ன விளங்குது, வீணாக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம், எப்போ வீணாக்குவான், நிறைய இருந்தால் தான் வீணாக்குவான். மனிதனுடைய சைக்காலஜி என்ன, அரிதாக கிடைக்கிறவனா வீணாக்குவானா, வீணாக்க மாட்டான். மண்ணெண்ணெய் வீணாக்குவானா, ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் தான் தருவேன்னு மாதத்துக்கு தான் வைங்க, இப்படி ஊற்றுவான், ஸ்பூன் வச்சு ஊற்றுவான். எப்போ வீணாக்குவான், மழை மாதிரி கூட்டினா தான் வீணாக்குவான், தாறுமாற கிடைச்சதை வீணாக்குவான். இந்த மனிதன் வீணாக்குவதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது ஒரு பொருட்டாக இப்போ கருதவில்லை. போனால் அடுத்து வாங்கிக்கலாம், அவளை என்ன கிடைக்குது, தூக்கி வீணாக்கணும், என்னடா கிடைக்கதானே போகுது, அதனால வீணாக்குறான். இப்போ வீணாக்குவது என்பதிலிருந்து வீணாக்கின பிறகும் மிச்சமாக இருக்கிறது, வீணாக்குற பிறகும் கிடைக்கிறது. எவ்வளோ வீணாக்கப்படுகிறது, 33% வீணாகுதுங்க. உலகத்தில் உற்பத்தி ஆகிற உணவுல உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 100 டன் உற்பத்தி ஆனால் 33 டன் வீணா போகிறது. அந்த வீணா போகிறதை சரி பண்ணாலும் இன்னொரு 200 கோடி மக்கள் பெருக்கலாம். இப்போ இருக்கிற இந்த வீணாக்குற உணவை வீணாக்கலன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மக்கள் என்ன செய்யலாம், பெருக்குனா கூட தாக்கு பிடிக்கும் என்கிற அளவில் நிறைய இருக்கிறது. அது ஐநா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், 150 கோடி பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றார்கள், அந்த அளவுக்கு தாராளமாக இருக்கிறான். என்ன சொல்கிறான், ரொம்ப வெரைட்டியான, ரொம்ப அதிக கலோரி உடைய, அதிக டேஸ்ட் உடைய, அதிக சக்தி உடைய, அதிகமான சாப்பாடுகளை சாப்பிட்டு அவர்கள் கனத்து கொழுத்து போய் திரிகிறார்கள். 86 கோடி பேருக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதன் 150 கோடிங்கிறது காவாசி. உலக மக்களில் காவாசி பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால் டபுள் சாப்பிட்றான், அவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறான். ஐநா சொல்கிறான். ஐநா சொல்கிற அர்த்தம் என்ன,
இருமடங்கு சாப்பிட்றான். ஒரு மனிதன் எவ்வளோ சாப்பிடணுமோ அதை விட கூடுதல் என்ன செய்கிறாங்க, அதை விட ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம் கொடுத்து போகிறாங்க, ரொம்ப அதிகமாக கணத்து போயிடுறாங்களா இல்லையா. அது மாதிரி இப்போ வயிறு வந்து ரப்பர் மாதிரி தான், அளவு நின்றுருக்கும், போடப்பட இவ்வளோ விரிஞ்சு கொடுக்கும். அதை பயன்படுத்தி என்ன செய்யறோம், நம்ம பாட்டுக்கு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அதை சொல்கிறாங்க. நம்ம 150 கோடி பேர், 150 விட காவாசி உலகம் சொன்னாக்கிருங்க. உலக மக்களில் 4ல் ஒருத்தன் 5ல் ஒருத்தன் வச்சுக்கிறேன். அப்போ உலக மக்களில் 4ல் ஒருத்தன் 5ல் ஒருத்தன் என்ன செய்கிறான்னா 2 பேர் உணவு சாப்பிட்றான். அதான் அர்த்தம். அவன் ஒரு நெறியாக சாப்பிட்டு அவன் ஆரோக்கியத்தை பேணி கொண்டானே, ஆனால் இன்னொரு 150 கோடி பெருக்கடான்னு சொல்லணும். உணவு கிடக்குடா நிறைய, இன்னொரு 150 கோடி பெருக்கி விடும் மக்களை என்று சொல்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, உணவு இருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டால், இப்போ ஜூன் 1ஆம் தேதி, இந்த ஜூன் 1 இருக்குல்ல, இந்த மாதம் இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் வந்து அரசாங்கத்தில் கையிருப்பில் உள்ள கோதுமை எவ்வளோன்னு கேட்டால் 7.77 7.75 கோடி, 8 கோடி வச்சுக்கிறோமே, 8 கோடி டன். இந்திய அரசாங்கத்தின் கையில் எவ்வளோ கோதுமை இருக்குது, அரசாங்கத்தில் உள்ள மட்டும்தான். ஒவ்வொரு கடையிலையும் வியாபாரி குடோனில் தனித்தனியாக அது கணக்கு இல்லை. கவர்மெண்டில் வைத்திருக்கிற கொள்முதல் பண்ணுவாங்க அரசாங்கத்தில் லெவிந்து விவசாயிகள்கிட்ட, அப்படி கொள்முதல் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் உள்ள உணவு எவ்வளவு, 8 கோடி டன் கோதுமை கைவசம் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 2 கோடி டன் தான் தேவை. இந்தியாவில் எவ்வளோ தேவை, ஒரு ஆண்டுக்கு இந்த அரசாங்கம் விநியோகம் பண்ணுவதற்கு ரேஷனில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தேவையானது எவ்வளோன்னு கேட்டால் 2.1 2 கோடின்னு வைங்க. 2 கோடி உணவு தான் தேவை இருக்கிறது, கோதுமை தேவை இருக்கிறது. 8 கோடி இருக்கு, 3 மடங்கு கூடுதலாக இருக்குது. அவ்வளோ உணவையும் கொடுத்து மக்களுக்கு கொடுத்து முடித்தாலும் 2 கோடி டன் தான் காலியாகும். மீதி உள்ள 6 கோடி டன் இருக்கு, அவ்வளோ அதிகமாக நம்மகிட்ட மிச்சமாக இருக்கிறது. கோடி டன், 6 டன் இல்லை, 8 கோடி டன் உணவுகள். இது வந்து இது மூலமாக விநியோகிக்கிறது, ரேஷன் கடை மூலமாக மாநில அரசாங்கம் அந்த கணக்கு சொல்கிறேன். அவளுக்கு 2 கோடி தான் தேவைப்படும் அவனுக்கு. அப்போ வந்து எப்படி தட்டுப்பாடு வருங்கிறீங்க, தட்டுப்பாடு வந்தாலும் கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் வச்சிருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து உணவு கார்பரேஷன் மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க, 45 லட்சம் டன் கோதுமையை வெளிநாட்டுக்கு ஏற்றுறோம். முதல்ல 10 வியாபாரத்தை பிடுங்கன்னா இந்திய அரசாங்கத்திலிருந்து எங்கே கோதுமை ஏற்றுமதி ஆகுது, வெளிநாட்டுக்கு போகுது. வெளிநாட்டுக்கு வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறான்னு சொன்னால் இனி என்ன உன் கணக்குப்படி என்ன செஞ்சுருக்கணும், இறக்குமதியில் பண்ணணும். மக்கள் தொகை கூடி போச்சு, சாப்பாடு கிடைக்கல, உணவு கிடைக்கல, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கோதுமை இறக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கேருந்து என்ன செய்கிறான், 1/2 கோடி 45 லட்சம்னா 1/2 கோடி அனுப்புகிறான். இன்னும் 7.5 கோடி இருக்கிறது. அப்போ அவ்வளவு டன் கோதுமைகள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த பிறகும் மிஞ்சி கிடக்கிற காட்சியை பார்க்குறோம். அது போக அந்த 8 கோடியாவது ஒழுங்காக வச்சுக்கிறான்டா, நாஸ்தியாக்குறான். சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுதா இல்லையா, வீணா போகிற உணவு அள்ளி இலவசமாக கொடுத்து கொடு, எதுக்கடா சேர்த்து வைக்கணும்னு கேட்குறான். உணவு சேமிப்பு ஆகி தேங்கி கிடந்து அது பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு சொல்கிறான், வீணா கிடக்கிற உணவை உடனடியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் பண்ணு என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட. இது நிர்வாக விஷயத்தில் கோர்ட்டு தலையிடக்கூடாது இவங்க சொல்ல. அது ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்குது, அது தனி விஷயம். இப்போ டாபிக் என்ன, இந்த அளவுக்கு நீதிமன்றம் கேட்குற அளவுக்கு உணவுகள் அதிகமாக இருந்து வீணாகுதுன்னு சொன்னால், நீ உணவு மக்கள் தொகை பெருகினா உணவு தட்டுப்பாடு வரும்போது எங்கே உலகத்தில் எந்த நாட்டில் வந்து உணவு தட்டுப்பாடு, எல்லா நாட்டிலையும் மக்கள் பெரிய தானே இருக்கிறாங்க. எங்கே சோறு கிடைக்கல சொல்லு, எங்கே அரிசி கிடைக்கல சொல்லு, எல்லாம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. கிடைக்கிறது, அதிகமாக கிடைக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருக்கும்போது என்ன கிடைத்ததோ அதை விட அதிக அளவிலும் அதிக வெரைட்டிகளும் அதிக வகைகளும் என்ன செய்கிறது, கிடைத்து கொண்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கடலில் உற்பத்தி ஆகிறது, மீன் பிடிச்சிட்டு வருவான், மீனை பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க, இறாலை பிடிச்சி விற்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பண்ணையில் வளர்க்குறாங்க இறாலை. கடல் நீர் அப்படி பாய்ச்சி வயல், அதாவது வயலில் நெல் விளைக்கிற மாதிரி என்ன செய்யறான், வயலில் வந்து இறால் விதைக்கிறான். இறால் பண்ண பார்த்துருக்கல, போய் கடல் நீர் அப்படி பாய்ச்சி வயல் மாதிரி போட்டு அதில் வச்சு வலையை பிடிச்சி என்ன செய்யறான், அனுப்புகிறான். அப்போ தாறுமாறாக இறால் உற்பத்தி ஆகிறது. இப்படி வந்து கடல் உணவை கூட டபுள் ஆக்க ட்ரிபிள் ஆக்குற மனுஷன் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். எதனால, மக்கள் தொகை அதிகமாக ஒரு மார்க்கெட் பண்ணலாம் என்பதற்காக வேண்டி. அப்போ நாட்டுக்கு தேவைக்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு சர்வே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் எவ்வளவுக்கு நம்ம இருக்கிறோங்கிறத. பெங்களூரில் வந்து ஒரு ஊரில் உள்ள சர்வே, இது ஒரே ஒரு ஊர் நகரத்தில் உள்ள சர்வே. அப்போ சென்னையோட சின்ன நகரம் தான் பெங்களூர். அதில் வந்து மொத்தம் 531 கல்யாண மண்டபம் இருக்கிறோம். அந்த 531 கல்யாண மண்டபத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு 10 பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு போய் இந்த கல்யாண மண்டபங்களில் எப்படிலாம் உணவு வீணாக்குறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி அந்த 531 மண்டபத்தில் ஒரு 75 பெரிய மண்டபங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 75 மண்டபங்களை 6 மாத காலமாக ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போய் நின்றுது, அட்டன் பண்ணுறது, என்ன நடக்குது என்னதையும் பார்க்குறது, வெளியே எவ்வளோ உணவு கொட்டுறாங்க, எவ்வளோ வீணாக்குறாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது.
இதே வேலையை 10 பேராசிரியர் நியமித்து 6 மாத காலம் இதே வேலையை நினைச்சிருக்காங்க, ஒரு அலைஞ்சு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை கணக்கு எடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த 6 மாதத்தில் 943 டன் உணவு கொட்டியிருக்கிறாங்க. உணவு குப்பையை கொட்டுறதுக்கு பதிலாக, எச்சி இலையை கொட்டுறதுக்கு பதிலாக எதை கொண்டே கொட்டுறாங்க? ஒரு இலையில் சாப்பாடு வைக்கிறான், காவாசி திங்கிறான், முக்காவாசி இருக்குது, அப்படி கொண்டே கொட்டுறோம். சாப்பிட்டு காவாசி ஸ்வீட்டு 20 வகை ஸ்வீட் செய்கிறான், 2 ஸ்வீட்டு சாப்பிட்றான், 8 ஸ்வீட்டு கொண்டு என்ன செய்கிறாங்க? கொட்டுறான். அப்போ இந்த மாதிரியான கணக்கு அது சொல்கிறான், அப்படியே சொல்கிறான். அப்போ 10 முதல் 20 வகை பதார்த்தங்கள்லாம் செய்கிறாங்க, 1 2 தான் லேசாக சாப்பிடப்படுகிறது, மீதி உள்ள அப்படி கொண்டு என்ன செய்கிறாங்க? குப்பையில் கொட்டுறாங்க. இது 943 டன் எடை உள்ளதாக இருக்குது. இது உணவு என்கிற வகையில் நம்ம கணக்கிட்டோம் என்று சொன்னோம். குறைஞ்சபட்ச கணக்கில் ஒரு சாப்பாடுக்கு 40 ரூபாய் என்ற கணக்கு போட்டோமே, நான் சொல்கிறான், ஒரு சாப்பாடுக்கு 40 ரூபாய் கல்யாண சாப்பாடு இருக்கு, கூட தான் இருக்கும். ஒரு 40 ரூபாங்கிற கணக்கு வச்சு பார்த்தாலும் 340 கோடி ரூபா ஒரு ஊரில் 6 மாதத்தில் கல்யாண மண்டபத்தில் மட்டும், அது 73 கல்யாண மண்டபம் மட்டும் 340 கோடி ரூபான்னு சொன்னால், அனைத்து மண்டபத்திலும் எவ்வளவு, அனைத்து மக்களும் தனித்தனியாக வீணாக்குறது எவ்வளவு, பெங்களூர் மாதிரி ஒவ்வொரு நகரத்திலும் எவ்வளவு, நாடு புறம் எவ்வளவுன்னு கேட்டால் எங்கே போய் நிற்கிறது? அவ்வளவு உணவுகளை தாறுமாறாக வீணாக்குறான்னு சொன்னால் எங்கே உணவு கட்டுப்பாடு இருக்குன்னு, உணவு தட்டுப்பாடு எங்கே இருக்குது? மக்கள் தொகை பெருகி இருக்கிறது உண்மை தானே, எல்லாரும் அடிச்சுக்கிறீங்களா? இல்லை, பெருகிருச்சு தான் சொல்கிறீங்க. பெருகிருச்சிங்கிறது உண்மை, அதை விட உணவு பெருகிருச்சிங்கிற உண்மை எவ்வளோ இருக்கிறது? மக்கள் தொகை பெருகினதை விட எது ஜாஸ்தியாக பெருகி இருக்கிறது? உணவு பெருகுது. மக்கள் தொகை 1% பெருகினால் உணவு 10% பெருகிறது. அப்போ அறிவாளி என்ன செய்யணும்? இந்த பெருக்கத்தில் அந்த பெருக்கத்தை கழிக்கணுமா இல்லையா? இவன் இதை மட்டும் பார்க்குறான், 200 300 போச்சு, 300 400 போச்சு, 400 500 போச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் எதை பார்க்க மாட்டேங்கிறான்? ஆடு எத்தனையா போச்சு, கோழி எத்தனையா போச்சு, மாடு எத்தனையா இருக்குது, அரிசி எவ்வளோ வந்திருக்கு, கோதுமை எவ்வளோ உற்பத்தி ஆகி இருக்குது, அதனுடைய பெருக்கம், உற்பத்தி பெருக்கம் எவ்வளோ இருக்குது, அதை கவனிச்சானா? அப்போ அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தானே. ஆனால் மக்கள் தொகை பெருகுனா எப்படி உணவு தட்டுப்பாடு வரும்னு சொன்னால் ஒரு லாஜிக்குமே இல்லை. அடுத்து என்ன செய்யறான்? இந்த மக்கள் தொகை பெருகிச்சுன்னு வைங்க, பணத்தட்டுப்பாடு வந்துருச்சா? மக்கள் தொகை பெருகணுன்னு காசு கிடைக்காம போய் ஒரு செல்வ தட்டுப்பாடு வந்துடணுமா இல்லையா? அந்த மாதிரியே நம்ம இருக்கிறோம். இல்லை, பணத்தை பார்த்தீங்கன்னா தாறுமாற பெருகி இருக்குது. நம்ம காலத்தில் மக்கள் தொகை பெருக பெருக உலகம் பூரா பணம் தண்ணீராக என்ன செய்கிறது? செலவழிக்கப்படுகிறது. அந்த காலத்துலாம், அந்த காலம் ரொம்ப காலத்தில் நீ போவேனா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனால் போதும். அதுக்கு மேலே எந்த காலத்துக்கு முன்னாடி போய்க்கிறங்க. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு அவன் சோறு திங்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அவன் ஒரு குடிசை வீட்டில் வசிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 சட்டையை எடுத்து போட்டுக்கொள்ளலாம், ஒன்றா ட்ரெஸ் எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு என்ன செய்யலாம்? சேர்த்து படிக்க வைக்கலாம். இதுக்கு சம்பாதிக்க முடியல மனுஷனுக்கு. 95% மக்களுக்கு இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு பணம் கிடைக்கவில்லை. அவனுக்கு கொடுக்க மாச சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? அந்த வகை வகையான திங்க முடியாது, சாதாரண கஞ்சியோ கூட குடிக்கலாம். அந்த மாதிரி குடிப்பதற்கு தான் மக்கள் சம்பாதித்து கொண்டிருந்தான். பணமே இல்லை, பொருளும் இல்லை, பொருளும் கிடைக்கல. காசாச்சு இருந்துச்சான்னு கேட்டால் காசும் இல்லை. இந்த காலத்தில் நம்ம சம்பாத்தியத்தில் என்ன வாங்குகிறோம்? அரிசி வாங்குகிறோம், உணவு வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸு அரிசி வாங்குகிறோம், உணவு வாங்குகிறோம், பல வெரைட்டியில் வாங்குகிறோம். அது போக ஏசி வாங்குறதுக்கு செலவு செய்கிறோம், பணம் இருக்குது தான் செய்யுது. ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஓவன் வாங்குகிறோம், மிக்சி வாங்குகிறோம், கிரைண்டர் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், வகை வகையாக செல்ஃபோன் வாங்குகிறோம். 50,000 ரூபா அளவுக்கு ஒரு செல்ஃபோன், அதில் 2 3 வச்சு திரிகிறான். அப்போ அவ்வளோ செல்ஃபோன் வாங்குகிறோம், எல்லாரும் வாங்குகிறோம், அதிகமான பேர் வாங்குகிறோம். அப்போ பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடு இருக்கா? குடிசையில் வர்றோம், இல்லை இப்படி ஏறிட்டு 2 3 மாடி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ வீடு கட்டுறது காசு இருக்குது, நகை வாங்குறதுக்கு. அந்த காசு என்ன நகை? சும்மா ஒரு செயின், ஒரு 2 3 வெரைட்டி தான் இருக்குது. தங்கம்னு பேராக இருக்குமே தவிர பல வெரைட்டிலாம் இருக்காது. இன்னைக்கு பார்த்தா நகைக்கடை தான் நிறைஞ்சு வழியுது. இப்போ பார்த்தாங்க 22,000க்கு போனாலும் அதை விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. 22 ஆகிப்போச்சு. இப்போ 22க்கு வந்தாலும் விட மாட்டோன்னு போகிறாங்க. அத்தனை வகை, அத்தனை டிசைன். எதுக்கு நான் சொல்லுவேன்னா, காசு புழங்குதா இல்லையா? மக்கள் தொகை பெருகி போனால் காசை பங்கிட்டு கொடுத்தா குறையுமில்லைங்க. உங்கள் கருத்து பிரகாரம் ஒரு மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்போது 1000 ரூபா புழங்குனா, மக்கள் தொகை அதிகமாக போகும் 500 தானே புழங்கணும். அப்படி புழங்க காணாம 1000 ரூபா புழங்குறதுல 20,000 புழங்குத. ஒருத்தன் சம்பளம் வாங்குறானே, அவுட் சோர்சிங் வேலையில் 1 லட்ச ரூபா வாங்குறானே, மாத சம்பளம் 1 லட்ச ரூபா வாங்குறான். 5 வருஷம் போய் 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் போய் உழைச்சா கூட எவ்வளோ சம்பாதிக்க முடியாது? 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு என்ன எல்லாம் தாறுமாறா. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் இல்லாமல் இருக்குதா? என்ன நினைச்சதெல்லாம் வாங்குறான், எல்லாத்திலும் வகை வகையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு பொருளையும் அத்தனை என்னென்ன வகை, எத்தனை நவீனங்கள் வந்திருக்கிறது அவ்வளவே வாங்குறான், எல்லாரும் வாங்குறான். கிராமத்தில் வீடு இல்லாதவங்க கூட டிவி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்? பணமும் உணவுக்கும் தட்டுப்பாடு இல்லை,
இன்னும் வாங்க காசு வேணுமேன்னு கேட்டீங்கன்னா காசுக்கு என்ன தட்டுப்பாடு? சோத்துக்கு சம்பாரிச்சாலே போதுங்கிறது மனிதனுக்கு தேவை, அவ்வளோதான். அதை தாண்டி என்னென்னமோ வாங்குறதுக்குலாம் மனுஷன் காசு இருக்குதே, அந்த மாதிரியான அளவில் பணம் வந்து அதிகமாக புழங்குகிற காட்சியை பார்க்குறீங்க. அப்போ மக்கள் தொகை குறைவாக இருக்கும்போது இவ்வளோ பணம் இல்லை, இவ்வளோ அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் தாத்தாவும் அனுபவிச்சிருப்பாரா? உங்கள் பாட்டனாரெலாம் இப்போ நம்ம அனுபவிச்சோமே, நம்மளில் ஒரு ஏழை அனுபவிச்சோமே, இதை அன்னைக்கு ஒரு பணக்காரன் அனுபவிச்சிருப்பானா? நம்மள ரொம்ப ஒரு ஏழை எடுங்க, இவன் என்ன அனுபவிக்கிறான் லிஸ்ட்டை போடுங்க. ஒரு 50 வருஷம் பணக்காரன் இருந்தான்ல, அவன் என்னென்ன அனுபவிச்சான்னு போடுங்க, நம்மளும் கம்மியாக தானே இருக்கு. அப்போ யார்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது? மக்கள் தொகை அதிகமானவொன்னே பணம் ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள் தொகை பெருகுனா நாட்டுக்கு நல்லதுங்கிறது தான் சொல்லணும், அறிவாளி சொல்லணும். பெருக பெருக தாண்டா நிறைய உற்பத்தி பண்ணுறான். மனிதனுடைய சிந்தனை என்னது? மார்க்கெட்டு நான் வாழ நினைக்கிறேன், நான் வாழணும், என்ன செய்யணும்? என்ன புதுசாக கண்டுபிடிப்போம், அவன் என்ன புதுசாக கண்டுபிடிச்சி விட்டுட்டே இருப்பான். வகையாக உணவு உண்டாக்குவான், வகை தயாரிப்பான், என்ன தேவை போட்டு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருப்போம். விளையாட்டு சாமான தயாரிக்கிறான், எல்லாம் தயாரிக்கிறான். எல்லாத்துக்கும் என்ன காரணங்கிறீங்க? மக்கள் பெருக 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 நிர்பந்தம் ஏற்பட்டு நிறைய உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிறான். மார்க்கெட் ஆகுது, விற்பனை ஆகிறது இருக்குது. அதை விளங்காமல் என்ன செய்யறான்? இதை வந்து பண்ணுறான். அது போக செலவு. இப்போ இது சுற்றுலா வேறு இருக்கிற செலவுலாம் பண்ணிட்டு செய்கிறது. வருஷத்துக்கு ஒரு மாதம் அப்படி ஊட்டி கொடைக்கானல் ரவுண்ட் அடிச்சு வரதுலாம் காசு இருக்குது, விளங்குதா? நம்ம அப்போ மட்டும் கற்பனை பண்ணியிருப்பானா? இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறது கற்பனை பண்ணியிருப்பானா? அப்போ அந்த மாதிரி அது ஃப்ளைட்டில் தான் போய் இறங்க வராது, அந்த மாதிரிலாம் போயிடுச்சு, இங்கேயும் போயிடுச்சு. சும்மா கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தவங்க என்ன செய்யறான்? இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க 2000 ரூபா செலவழிச்சு பஸ்ஸுக்கு டிக்கெட் பண்ணுறான். அரசாங்க பஸ்ஸில் ஏறாமல் 2000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லை, சொகுசில் வந்து என்ன செய்யணும், போகணும்னு செலவழிக்கிறது நம்ம தயாராக இருக்கணும். அப்போ எதுக்கு எல்லாம் சொல்கிறோம்? பணத்துக்கும் தட்டுப்பாடு இல்லை, உணவுக்கும் தட்டுப்பாடு இல்லை, தண்ணி தட்டுப்பாடாகி போச்சா? தண்ணி கிடைக்கலையா? தண்ணிக்கு எந்த பஞ்சமே கிடையாது. நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் தண்ணி கூட 5 ரூபாய்க்கெல்லாம் வித்துச்சு. அந்த காலத்தில் என்ன, தண்ணி கூட வாங்குறதுக்கு 5 ரூபாய்க்கு தண்ணி கூட வாங்கி விற்கணும். தண்ணி எடுப்பதற்காக இங்கேருந்து எங்கேயோ போயிட்டு வருவாங்க. பல கிராமங்களில் என்ன செய்வாங்க, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் பெண்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு 2 தண்ணி குடத்தை கொண்டு வருவார்கள். வீட்டில் ஒன்றா தண்ணி கொடுத்தோன்னா ஊற்றிட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருமா. இன்னைக்கு தண்ணி அப்படியா இருக்கிறது? நிலத்தடி நீருங்கிற மோட்டர் போட கண்டுபிடிச்சிக்கிட்டான். மேலே ஆண்டபுரிக்கு கீழே எடுப்பண்டான்னு எடுக்கிறானா இல்லையா? எடுத்து போர் தண்ணி எடுக்கிறான். எங்கேயே உள்ள தண்ணியெல்லாம் அங்கே ஒன்றா சேர்த்து என்ன செய்கிறான், அதை பண்ணிடுறான். அப்புறம் என்ன கடல் நீரையும் குடிநீர் ஆக்குவாங்கிறான். அதை என்னத்தையே பண்ணி கடலில் கிடக்கிற நீர்லாம் என்ன செய்கிறான், குடிநீர் ஆக்குறான். மழை தண்ணீர் பெய்கிற மழை தண்ணீருக்கு அது 100 வருஷம் பஞ்சத்தை தாங்கும். ஒரு வருஷத்துக்கு உள்ள மழை வந்து ஒழுங்காக பாதுகாத்து வச்சுருந்தோம்னா அது 100 வருஷத்துக்கு பஞ்சத்தை தாக்கு பிடிக்கக்கூடியது. மழை தண்ணி வீணாகிறத கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான், மழை நீரை சேமிக்கிறாங்கிறான். வீடுகளில் கட்டடத்தில் மழை நீரை சேமிக்கிற வச்சு பூமிக்குள்ளே இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அது பல வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கிறாங்கிறான். இன்னும் கொஞ்சம் அதை நெறிப்படுத்தினானே ஆனால் அந்த தண்ணி பஞ்சமும் இருக்காது. இப்போ என்ன செய்யறான், காற்று தண்ணியாக்குறான் பாருங்க, மிஷின் போட்டிருக்கான். வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி வச்சிட வேண்டியதுதான், அது குடி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எதுலேருந்து வரேன், இந்த காற்றில் உள்ள ஈரப்பத்தை அப்படியே உறிஞ்சி ஒன்றும் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அது மிஷின் இங்கே நம்ம நாட்டில் தமிழ் மெட்ராஸில் விற்கிது. அதை வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன செய்யும், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தண்ணியாக ஆக்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும், சொட்டு சொட்டு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து ராத்திரி போனால் 3 கூட 4 கூட நனைஞ்சு போயிடும். சுகாதாரமான கிருமிகள் இல்லாத அற்புதமான தண்ணி. அப்போ தண்ணி இல்லாமல் தண்ணி கிடைக்குது. அப்போ எங்கே போயிட்டு இருக்கிறது அப்போ உலகம்? தண்ணி தட்டுப்பாடுங்க. எங்கடா தண்ணி தட்டுப்பாடு இருக்குது? அப்போ எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. எதை பார்த்தாலுமே தண்ணி தட்டுப்பாடுன்னு கிடையாது. இடம் தட்டுப்பாடா? இடம் தட்டுப்பாடு கிடையாது. இடத்தை பொறுத்து எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னன்னு கேட்டால், 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து சைனாவில் 10 பேர் தான் இருக்காங்க கணக்கு பண்ணால். 1 சதுர கிலோமீட்டருங்க, இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், இப்படி 1 கிலோமீட்டர், அதான் 1 சதுர கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரு ஊருன்னு வைங்களேன். ஒரு ஊருக்கு எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணி பிரித்தோம்னா, உலகத்தில் அதிக மக்கள் உள்ள ஒரு நாடு சைனா. அதில் சதுர கிலோமீட்டருக்கு 10 பேர் இருக்கான்னு சொன்னால் அப்போ எவ்வளோ இடம் இருக்குது, பறக்கத்தான் இருக்குது. இடம் தட்டுப்பாடா? ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல இருப்போம்னு நெருக்கிறதுனால உண்டாவது பிரச்சனை. பரவலாக இடம் நம்ம காலியாக தான் கிடக்குது. இங்கேருந்து அப்படி போயிட்டு இருந்தால் ரோடு பூரா காலியாக தான் கிடக்குது. எல்லா பக்கம் ஊராக இருக்குது, எல்லா இடத்துலையும் கட்டணமாக பார்க்குறீங்க. இங்கேருந்து உங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போனீங்கன்னு சொன்னால் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு போங்க, அவ்வளோன்னு சும்மா தான் கிடக்குது. நம்ம இங்கே இடம் விலை ஏறுறது காரணம் என்ன? நான் மண்ணடிலாம் இருப்பேன், நான் திருவள்ளிக்கெல்லாம் இருப்பேன், அதனால ஏறுது. எல்லாரும் ஒரு இடத்துல போய் குவிகிறதுனால ஏறுது. அதை கூட என்ன பண்ணுறான், இப்படி போயிட்டு இருக்கிறான். போங்கடா, இப்படி இடம் கிடைக்கிட்டு இப்படி போவேன், இப்படி போகிறது கஷ்டமாக தானே செய்வேன். இருக்கிற ஒரு சென்னை 50 மாடி ஆக்குவேன், 40 மாடி ஆக்குவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்கலாம். அப்போ திறமை பயன்படுத்துகிறான்ல, அறிவு வளர வளர. எங்கே இடத்துக்கு தட்டுப்பாடு இருக்குது? காசு மட்டும் கூட எவ்வளோ இடம் உனக்கு வேணும், இடமே கிடைக்கல, இடம் யாரும் விற்க தயாராக இல்லை, இடம் கிடைக்குமா கேட்டுட்டு இருக்கிறீங்க. விளம்பரம் பண்ணுறான், இடம் இருக்குது, சதுரடி 30 போடுறான் விளம்பரம், சதுரடி 60 ரூபாய், சதுரடி 100 ரூபாய் விளம்பரம், சதுரடி 1000 ரூபாய். காத்தோட்டமான இடம், மெயின் ரோடுங்களாம் விளம்பரம் பண்ணுறான். இருக்க பற்றி விளம்பரம் பண்ணுறான். இடம் கிடைக்கலையா, காசு உண்ட காசும் இருக்குது, இடம் இருக்குது. அப்போ இடம் எங்கே தட்டுப்பாடுங்கிற? விற்க முடியாமல் அலையிறானுங்க, ஃப்ளாட்டை போட்டு வச்சுக்கிட்டு வாங்கலையான்னா எங்கே இடம் தட்டு போய் இடம் சொல்கிறேன், நீங்கள் தான் இருப்பேன்னு சொல்கிறான்னு பிரச்சனை ஆகுது.
நீ எல்லாம் விசாலமாக எடுத்து போ, தயாராக இருந்தால் இடம் எங்கே தட்டுப்பாடாக இருக்குது. சரி, வேற என்ன தட்டுப்பாடு இருக்குது இன்னும் பார்ப்போம், இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க, எதுக்கு விரிவாக சொல்கிறோம்னு கேட்டால், இந்த வாதங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். நாளைக்கு எதிர்காலத்தில் பதில் சொல்லணும். கேட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. இஸ்லாத்தை நோக்கி கேள்வி கேட்டார்களே, ஆனால் பாயிண்டாக நீங்கள் சொல்வதற்கு தான் இந்த விவரங்களை கூடுதலாக சொல்லப்படுகிறது. இன்னும் இது சம்பந்தமாக, இந்த மக்கள் தொகை பெருக்கம் சம்பந்தமாக என்னென்ன சொல்கிறாங்க, அது எப்படிலாம் அபத்தமாக இருக்குது என்பதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்.